ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, மோஷன் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன் பார்க்க போறோம். அதாவது ஒன் டைமென்ஷன் மோஷன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன சார் டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சரிங்களா? டிஸ்டன்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, ஆக்சுவல் ஆர் டோட்டல் பாத் லென்த். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஷார்டஸ்ட் பாத் லென்த் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் இஸ் கால்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ டயக்ராம் போடுறேன், சிம்பிளா உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இங்க பாருங்களேன், ஒரு பையன் அங்க இருக்கான், நின்றுட்டு இருக்கான். அவனுடைய பொசிஷன் வந்து ஏங்கிற பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கு இனிஷியல்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஏல இருந்து அவன் எங்க போறான் அப்படின்னா பிக்கு போயிருக்கான். ஸோ பிக்கு போகும்போது அவன் டிராவல் பண்ண பாத் லென்த் எவ்வளவு சார் அப்படின்னா 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் போயிருக்கான். லேட்டரா பில இருந்து எங்க போறான் அப்படின்னா சிக்கு போயிருக்கான். ஸோ அப்போ சிக்கு போகும்போது அவன் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 3 மீட்டர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சொல்லிருக்கேன், டோட்டல் பாத் லென்த் டிராவல்டு பை திஸ் பர்சன். அவ்வளவுதான். இவன் டோட்டலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் அங்க டிராவல் பண்ணியிருக்கான் பாத்தீங்க அப்படின்னா, தர்ஃபோர் இங்க பாருங்க, 2 ஏல இருந்து பிக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 மீட்டர் பிளஸ் பில இருந்து சிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 மீட்டர். ஆக்சுவல் பார்க்கும்போது 5 மீட்டர். ஓகேவா? இப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொன்னா அப்படின்னா, ஏங்கிறது அவனுடைய இனிஷியல் பொசிஷன். அப்ப ஏங்கிறது இனிஷியல் பொசிஷன், சிங்கிறது ஃபைனல் பொசிஷன். அப்ப என்ன பண்ண போனா, ஐ ஹேவ் டு டிரா த ஷார்டஸ்ட் பாத் லென்த் பிட்வீன் யாரு பார்க்கணும், இனிஷியல் யாரு ஏ பாயிண்ட், அப்புறம் ஃபைனல் பொசிஷன் அது யாரு சி பாயிண்ட். அப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க டிரான் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 4 மீட்டர் வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஈக்குவல் டு என்ன போட்டிருக்கேன், 4 மீட்டர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு தெரியுது, இதுல தெரிஞ்சிட்டீங்க. இந்த டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இதுல ஈக்குவலா இல்ல. இதுல பாத்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டரா இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் 4 மீட்டரா இருக்கு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு, யாரை விட டிஸ்பிளேஸ்மெண்ட் விட அதிகமா இருக்கு. இப்போ செகண்ட் கேஸ் பாருங்களேன். அடுத்தது இப்ப ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிச்சுனா, இப்ப ஒரு பர்சன்ஸ் என்ன பண்றான் அப்படின்னா ஏல இருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு போயிருக்கான். ஆக்சுவலா டிராவல் பண்றது வந்து ஒரு 4 மீட்டர் வச்சுக்கலாம். இப்ப ஏல இருந்து பிக்கு போயாச்சு. அப்ப ஏல இருந்து பிக்கு போனதுக்கு அப்புறம் இந்த கேஸ்ல டிஸ்டன்ஸ் எவ்வளவு சார் போட்டிருக்கீங்க, 4 மீட்டர். இங்க எவ்வளவு பாருங்க, 4 மீட்டர். அப்ப இந்த செகண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப ரெண்டுமே அப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன். அதே ஒரு பர்சன்ஸ் வந்து இங்க பாருங்க, ஏல இருந்து பிக்கு போறாங்க. இதை பாருங்க, ஏல இருந்து பி. அப்ப இங்க இருந்த பர்சன்ஸ் வந்து இங்க வந்தாச்சு, இந்த பக்கம் டிராவல் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? அப்ப ஏல இருந்து பிக்கு போகும்போது ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்காங்க. எகெயின் இந்த பர்சன்ஸ் என்ன பண்றான், பில இருந்து என்ன பண்றான், ஏக்கு வந்தாச்சு. நான் என்ன சொன்னேன் பாத்தீங்கன்னா, ஏல இருந்து பிக்கு போயிட்டு மறுபடியும் பில இருந்து ஏக்கு வந்திருக்காங்க. அப்ப எக்ஸ்ன்னு போடலாம் டிஸ்டன்ஸ்ங்கிறத. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 2 மீட்டர் பிளஸ் 2 மீட்டர் எவ்வளவு ஆச்சு, 4 மீட்டர். கரெக்டா? இப்ப வாங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் எவ்வளவு இருக்கிறத பார்ப்போம். டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது என்ன சொன்னேன், டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஷார்டஸ்ட் பாத் பிட்வீன் யாருக்கு இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் சொல்லி கொடுத்திருந்தேன். கரெக்டா? இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா அவன் ஏல ஆரம்பிச்சு, ஏங்கிறது இனிஷியல் பொசிஷன்னா மறுபடியும் எங்க பில இருந்து மறுபடியும் ஏக்கு வந்தாச்சு. அப்ப இனிஷியலும் ஃபைனலும் எப்படி இருக்கு, சேம் பொசிஷன்ஸ். அப்ப என்ன வரும் அப்படின்னா 0. அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து எப்பயுமே 0 ஆகாது, ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகும், 0 ஆகும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, டிஸ்டன்ஸ் வந்து எப்பயுமே பாசிட்டிவா இருக்கும், அதே மாதிரி 0 ஆகாது. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 0வா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும், ஆல்சோ நெகட்டிவா இருக்கும். ஓகே, இப்போ நான் ஒரு சிம்பிளா ஒரு ப்ராப்ளம் போட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இங்க பாருங்களேன், லுக் டயக்ராம். ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து பாக்குறப்ப மூவ்ஸ் இன் எ சர்க்குலர் பாத். அப்ப ஸ்டார்ட் பண்ற பாயிண்ட் ஏ. ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல ஏல இருந்து எங்க போறாங்க, பிக்கு போறாங்க. அப்புறம் பில இருந்து சி போட்டிருக்கேன், சில இருந்து டி, எகெயின் எங்க வந்திருக்காங்க, ஏகே வந்தாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, a particles move from A to B. ஏல இருந்து பிக்கு மட்டும்தான் மூவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்ப அவன் டிராவல் பண்ண இந்த பார்ட்டிகல்ஸ் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் கேட்கறாங்க. எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல
டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு பாத்தீங்க அப்படின்னா ஏல இருந்து அந்த பிக்கு போன இந்த ஆர்க் லென்த் மட்டும் வரும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன சார் தெரியணும் அப்படின்னா இந்த சர்க்கிள், ஓகேவா, இது ஒரு சர்க்கிள் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரணும். சர்க்கிளோட ஏரியா நமக்கு தெரியும், பை ஆர் ஸ்கொயர் தெரியும். பெரிமீட்டர் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2 பை ஆர். இது ஒரு யூனிஃபார்மா இருக்கும் சர்க்கிள். கரெக்டா ஷேப் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது 4ஆ பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் வைக்கிறேன், அப்புறம் செகண்ட் பார்ட், அப்புறம் தேர்டு, அப்புறம் ஃபோர்த்தா பிரிக்கிறேன். அப்ப வந்து பாக்குறப்ப 4ஆ பிரிக்கும் போது ஏபி மட்டும் எனக்கு வேணும். அப்ப அந்த ஏபி மட்டும் வேணும் அப்படின்னா என்ன போட்டிருக்கேன் பாருங்க, 2 பை ஆர் பை 4. அப்ப 2 2 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா அப்ப ஏபி ஈக்குவல் டு என்ன வரும், பை ஆர் பை 2 மீட்டர்ஸ். அப்ப ஏல இருந்து பிக்கு அவன் ஆக்சுவலா அந்த பார்ட்டிகல்ஸ் போன பார்த்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்க் ஷேப்ல இருக்கு. சரிங்களா? அப்ப எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பை ஆர் பை 2. அப்புறம் பில இருந்து இந்த சிக்கு பார்க்கும்போது இது ஒரு பை ஆர் பை 2. அப்புறம் சில இருந்து டிக்கு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பை ஆர் பை 2. டில இருந்து ஏக்கு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பை ஆர் பை 2. சரிங்களா? பாத்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஏபி பாத்தீங்க அப்படின்னா என்ன போடலாம், பை ஆர் பை 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்ப கீழே பாருங்களேன், ஏல இருந்து பிக்கு போகும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்கேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஷார்டஸ்ட் பாத் தான் போடணும். அப்ப நான் ஏல இருந்து பிக்கு போறேன், இங்க பாருங்க. அப்ப இதுதானது ஷார்டஸ்ட் பாத் லென்த். இத பாருங்க, இது ஒரு ஆர், அப்ப இது என்னது ஆர். அப்ப ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், எஸ் ஈக்குவல் டு அப்ளை த பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். இங்க பாருங்க, ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர் ஸ்கொயர் காமனா இருக்கு, வெளியே எடுத்தாச்சா. இங்க பாருங்க, இந்த ஆர் ஸ்கொயரை எடுத்தோம் அப்படின்னா அங்க 1 பிளஸ் 1, இங்க ஒரு 1 இங்க ஒரு 1 இருக்குமா. அப்ப therefore ஆரை வெளியே எடுத்தலாம். அப்ப என்ன எழுதலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு √2 டைம்ஸ் இன்டு ஆர். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்டிகல்ஸ் ஏல இருந்து அப்படி நேரா எங்க வர்றாங்க, சிக்கு வந்திருக்காங்க. அப்ப பார்ட்டிகல்ஸ் மூவ் ஃப்ரம் ஏ டு சின்னு போட்டிருக்கேன். அப்ப டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, ஏல இருந்து பிக்கு ஒரு பை ஆர் பை 2, பில இருந்து சிக்கு ஒரு பை ஆர் பை 2. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க பாருங்க, பை ஆர் பை 2 பிளஸ் பை ஆர் பை 2. அப்ப பாருங்க என்ன, 2 டைம்ஸ் ஆஃப் பை ஆர் பை 2, 2 கேன்சல். சோ டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் பை ஆர் மீட்டர். புரியுதா? ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஷார்டஸ்ட் பாத் பிட்வீன் பாயிண்ட் ஏ அண்ட் சி. அப்ப பாருங்க, இங்க ஆரம்பிச்சு இப்படியே வந்து இதுதான் ஷார்டஸ்ட். அப்ப இது ஒரு ஆர், இது ஒரு ஆர். அப்ப நான் சொல்லலாம் ஆர் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 2r. பாத்தீங்களா? அப்ப இது பை ஆர், இங்க 2r. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டிகல் டிராவல் ஃப்ரம் ஏல இருந்து நேரா எங்க வராங்க, டிக்கு வந்திருக்காங்க. சரிங்களா? அப்ப டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இது பாருங்க, இங்க ஒரு பை ஆர் பை 2, பை ஆர் பை 2, பை ஆர் பை 2. அப்ப என்ன வரும், 3 பை ஆர் பை 2. அங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, பை ஆர் பை 2 பிளஸ் பை ஆர் பை 2 பிளஸ் பை ஆர் பை 2 ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் பை ஆர் பை 2. சரிங்களா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்பயும் பாத்தீங்கன்னா ஏக்கும் டிக்கும் இதுதான் ஷார்டஸ்ட் பாத். இங்க பாருங்க, இதுதான் ஷார்டஸ்ட் பாத். மறுபடியும் பாத்தீங்கன்னா இங்க ஆர் ஆர் அப்ளை த பித்தாகரஸ் தியரம். therefore ஏடி அப்படின்னு பார்க்கும்போது என்ன வரும், ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஏற்கனவே ஆர்டினல் போட்டாச்சு, என்ன வந்திருக்கும், √2 டைம்ஸ் இன்டு ஆர். ஓகே, இப்ப பாத்தீங்க பார்ட்டிகல்ஸ் ஏல ஆரம்பிச்சு மறுபடியும் எங்க ஏகே வந்தாச்சு. அப்ப டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பெரிமீட்டர். நம்ம படிச்சு ஆல்ரெடி என்ன பார்த்தோம், 2 பை ஆர். அப்ப இங்க பாருங்க, ஏல ஆரம்பிச்சு மறுபடியும் ஏகே வந்தாச்சு. அப்ப என்ன ஆகும், டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்க 0. என்ன காரணம், இனிஷியல்ல எங்க இருக்காங்க, ஏல தான் இருந்தாங்க. ஃபைனல் பொசிஷன்ஸும் பாத்தீங்க அப்படின்னா ஏல தான் இருக்கு. அப்ப இங்க என்ன போடணும், 0. ஓகே, புரியுதா?